ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் ஒரு ஈஸியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கை ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த சிம்பிளான கேக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்கை நான் வந்து இன்னைக்கு பிஸ்கட்டால் தான் பண்ண போகிறேன். நான் வந்து மேரிகோல்டு பிஸ்கட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பேக்கெட் பிஸ்கட் எடுத்திருக்கேன், 5 rupees பேக்கெட். இதில் வந்து 20 பிஸ்கட் இருக்கும். இப்போ இந்த பிஸ்கட்ஸை வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்காதீங்க, லைட்டாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது இந்த மாதிரி தான் இருக்குது. இது இருக்கட்டும், நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்ச பிஸ்கட்டோட பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லை. அப்புறம் 1/4 கப் பவுடர் சுகர். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிஸ்கட்டில் இனிப்பு இல்லைன்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து 1/4 கப் பால் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பேட்டரோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து 1/4 கப் பால் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணிடலாம். பேக்கிங் டின்னில் ஏற்கனவே ஆயில் ப்ரஷ் பண்ணி மைதா மாவை டஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கேக் டின் வந்து ரெடியாக இருக்குது. நான் இப்போ பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு குக்கரில் கீழே வந்து ஒரு லேயர் உப்பு போட்டுட்டு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ண டின்னை வந்து வச்சுட்டேன். இப்போ நாங்கள் வந்து இதை வந்து 15 நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்முடைய கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த கேக்கை கோதுமை மாவு, மைதா, தயிர், முட்டை எதுவுமே நம்ம ரொம்ப சுலபமாக பண்ணிட்டோம். இதே மாதிரி ரொம்ப சூப்பரான, ஈஸியான, சிம்பிளான கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.